ஹலோ விவாஸ், இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, குஷ்பு ஒரு விஷயத்தை ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதாவது த்ரிஷா ரொம்பவே ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்கள் 4 நாட்களாக என்னுடைய வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு அவங்கள ரொம்பவே தெரியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க ரொம்ப ஓப்பனாகவே த்ரிஷா அவர்களை பற்றி பேசியிருந்ததை பார்த்திங்க அப்படின்னா இணையத்தில் ரொம்பவே வேகமாக வைரலாகி வந்துட்டுருக்கு. திடீரென நடிகை குஷ்பு எதற்காக நடிகை த்ரிஷாவை பற்றி இப்படி ஓப்பனாக நிறைய விஷயங்களை பேச காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளையும் சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு விரைவான அப்டேட்ஸோடு இன்னும் த்ரிஷா அவர்களை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை குஷ்புவின் மகள் அவந்திகா மற்றும் ஷரவன் சீனிவாசன் திருமணம் கோவாவில் மிக எளிமையாகவும் அதே சமயம் விமர்சையாகவும் நடந்து முடிஞ்சது. இதற்காக கோவா சென்ற நடிகை த்ரிஷா அங்கு 4 நாட்கள் தங்கியிருந்த விழாவை சிறப்பித்திருந்தாங்க. த்ரிஷாவை மிஸ் சென்னை அழகி பட்டம் வென்ற காலத்தில் இருந்தே தனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கக்கூடிய குஷ்பு அவர் தமக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் நெருக்கமான ஸ்வீட்டான நபர் என புகழ்ந்திருந்தார். மேலும் திருமணத்திற்கு தாங்கள் அழைப்பதற்கு முன்பே குஷ்புவின் மகளே நேரடியாக த்ரிஷாவை தொடர்பு கொண்டு இந்த விசேஷத்திற்கு தேதி ஒதுக்கி வைக்குமாறு அன்போடு அழைப்பு விடுத்த சுவாரஸ்யமான தகவல்களையும் அவங்க பகிர்ந்திருந்தாங்க. மகள் அவந்திகாவின் விருப்பத்திற்கு ஏற்ப பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லாமல் வெறும் 75 நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் மட்டுமே இந்த திருமணம் நடத்தப்பட்டிருந்தது. இதற்கிடையில் முதல்வர் விஜயின் இல்லத்திற்கு நேரில் சென்று குடும்பத்துடன் திருமண பத்திரிகையை வழங்கியதாகவும் புதிய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறதுனால சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேரத்தில் கோவாவுக்கு வருவது சிரமம் என்பதை விஜய் முன்கூட்டியே தன்னிடம் சுட்டிக்காட்டியதாகவும் குஷ்பு வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். இதனிடையே தஞ்சையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் த்ரிஷாவை அவதூறாக பேசியதாக எழுந்த சர்ச்சைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய குஷ்பு த்ரிஷாவிடம் உதயநிதி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆவேசமாக முழங்கியுள்ளதுடன் த்ரிஷா மீதான தனது பாசத்தை எப்போது வெளிப்படுத்தவும் தயங்கவில்லை என்றும் அதிரடியாகவே கூறியிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்களை பற்றி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பேசிய சர்ச்சை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபமாக பரபரப்பாகி கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலையே இந்த விஷயம் பரபரப்பாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு சர்ச்சை இன்னும் அடங்காத நிலையில் இந்த விவகாரத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் த்ரிஷா அவர்களினுடைய பதில தான். ஆனால் அவர் மட்டும் சோசியல் மீடியாவில் தன்னுடைய கருத்து எதையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பது இணையத்தில் விவாதத்தையும் மற்றொருபுறம் ஏற்படுத்தியிருக்கிறது. காவேரி நீர் பிரச்சினைக்காக நடைபெற்ற போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் கூட்டத்தில் இருந்த சிலர் த்ரிஷா த்ரிஷா என்று கத்தி கொண்டிருந்தனர். அப்போது அவர் தண்ணீர் பற்றி பேசியது இரட்டை அர்த்தத்தில் இருப்பதாக சமூக வலைதளத்தில் கடும் விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக விஜய் மற்றும் த்ரிஷா இருவரையும் இணைத்து அவர் பேசியதாக குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்தனர். இந்த விவகாரம் சோசியல் மீடியாவில் மட்டும் நின்று விடாமல் உதயநிதி மீது புகார், அரசியல் வழக்குகள், விமர்சனங்கள் என அடுத்தடுத்த கட்டத்திற்கு போனது. பல அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள், சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர். உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு தொடரப்பட்டு அவரை கைது செய்து இருந்தது. இது தமிழ்நாடு முழுக்க பெரும்
பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருந்தன. ஆனால் இந்த சர்ச்சையின் மையத்தில் பேசப்பட்ட த்ரிஷா மட்டும் அமைதியாக இருப்பதுதான் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. பொதுவாக த்ரிஷா சோசியல் மீடியாவில் பகிரங்கமாக பயங்கர ஆக்டிவாகவே இருப்பாங்க. தினமும் வீடியோக்கள், பயண அனுபவங்கள், ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள், நண்பர்களுடன் எடுத்த ஃபோட்டோக்கள், வாழ்க்கை குறித்த தத்துவ வாசகங்கள் அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒன்றை பகிர்ந்து கொண்டே இருப்பார். அவரை பற்றி சர்ச்சைகள் எழுந்தாலும் பல முறை பதிலடியும் கொடுத்திருக்கார். சமீபத்தில் கூட நிகழ்ச்சியில் பார்த்திபன் பேசிய கருத்து இணையத்தில் பேசப்பட்ட போது அதற்கு த்ரிஷா இன்ஸ்டாகிராம் பதிவில் பதிலடி கொடுத்தது பெரிதாகவே பேசப்பட்டது. அதுபோல சில நாட்களுக்கு முன்பு விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் பேசிய பேட்டி இணையத்தில் வைரலான சமயத்தில் கூட தற்போது எங்கு சென்றாலும் சில நிமிடங்கள் மட்டுமே கவனம் செலுத்த முடிகிறது. அதற்கு பிறகு எப்போது வீட்டுக்கு போகலாம் என்றுதான் தோன்றுகிறது என்று ஒரு தத்துவ பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவு எதற்காக என்ற கேள்வியும் அப்போது ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. ஆனால் தற்போது நிலைமை வேறு. கடந்த 2 நாட்களாக த்ரிஷாவை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவரது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பிரபலங்களும் பெண்களை இதுபோல அரசியல் விவாதங்களில் இழுக்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலையும் வழக்கமாக தினமும் ஸ்டோரி போடும் த்ரிஷா இந்த 2 நாட்களாக இந்த விவகாரம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது ரசிகர்களுக்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறாரா, அல்லது சரியான நேரத்தில் பதில் சொல்வதற்காக காத்திருக்கிறாரா, அல்லது இந்த சர்ச்சை முழுவதையும் புறக்கணிக்க முடிவு செய்து விட்டாரா என்று சோசியல் மீடியாவில் பல்வேறு யூகங்களும் கேள்விகளும் உலாவர தொடங்கியிருக்கின்றன அப்படின்னு நான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமோ தமிழ் சினிமாவில் 25 வருடங்களுக்கு மேலாக முன்னணி நடிகையாக தொடர்ந்து பயணித்து வரும் த்ரிஷா குறித்து இயக்குனர் பிரவீன் காந்தி பேசியிருக்கக்கூடிய தகவல்களும் தற்போது சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக த்ரிஷா ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லி இருப்பது ரசிகர்களிடம் பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கிறது. சமீபத்தில் பிரவீன் காந்தி கொடுத்த பேட்டியில் த்ரிஷாவின் சினிமா அறிமுகம் முதல் தனது ஜோதிட கணிப்பு வரைக்கும் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கார். அதில் 1999 ஆண்டு வெளியான ஜோடி படத்தை தான் இயக்கிய போது நாயகியுடன் இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு அழகான மாணவிகள் வேண்டும் என்று பிரவீன் காந்தி எதிர்பார்த்திருந்தாராம். அப்போது சர்ச் பார்க் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த த்ரிஷா கோடை விடுமுறையின் ஷூட்டிங் வந்தாராம். தாரா உமேஷ் என்பவர் மூலமாக த்ரிஷா அறிமுகமானாராம். அவரை பார்த்ததும் ஒரு பெரிய கதாபாத்திரமே கொடுக்கலாம் அப்படின்னு நினைத்தாங்க. ஆனால் அப்போது அவருக்கு சினிமாவில் நடிக்க ஆர்வம் பெரிதாக இல்லை என்று அவர் கூறிவிட்டார். சினிமா நல்லதா கெட்டதா என்று தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் என்றும் சொன்னார். அவருடைய அம்மாவுக்கும் ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தது. சினிமாவில் அப்படி என்னத்தான் இருக்கிறது என்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக பார்த்துவிட்டு போகலாம் என்ற எண்ணத்தில் த்ரிஷா அப்போது வந்திருந்தார். ஆனால் அதுவே அவரது வாழ்க்கையை மாற்றிவிட்டது என இயக்குனர் பிரவீன் காந்தி பழைய விஷயத்தை பகிர்ந்திருக்கார். ஜோடி படப்பிடிப்பு முடிந்த பிறகு இயக்குனர் பிரியதர்ஷனிடம் த்ரிஷாவை பற்றி தான் சொன்னதாகவும் அதற்கு பிறகு லேசா லேசா படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் பிரவீன் காந்தி கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து த்ரிஷா மாடலிங் துறைக்கு போய்விட்டார். தொடர்ந்து மிஸ் சென்னை பட்டம் வென்றார். பின்னர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் சினிமாவில் டாப் இடத்திற்கு போய்விட்டார் என்று பிரவீன் காந்தி பொறுமையாக பேசிக்கொண்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது.